Hi friends, welcome to Chennai food. ரொம்பவே டேஸ்டான வித்தியாசமான மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மோர் குழம்பு செய்யறதுக்காக நான் 200 ml அளவுக்கு கட்டியான தயிர் எடுத்துர்க்கேங்க. தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த தயிரை நம்ம விஸ்கு வச்சும் கடைஞ்சிக்கலாம், இல்லை மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கடைஞ்சிக்கலாம். நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு தடவை வச்சு எடுத்தால் போகிறோம். தயிர் திரியாக இல்லாமல் நல்லா நைஸான தயிர் நமக்கு கிடைக்கும். நான் மாற்றி விட்டுக்கிறேன். நீங்கள் தயிர் அதிகமாக எடுத்திங்கன்னா 2 தடவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. தயிரை நான் பல்ஸ் மோடில் வச்சுட்டு 2 தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. நல்லா நைஸான தயிர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் பவுலுக்கு மாற்றி விட்டுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா திக்காக இருக்குது, சாஃப்டான தயிர் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் தயிர் ஒட்டிகிட்ருக்கு. இதிலே நம்ம தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் பல்ஸ் மோடில் வச்சா அந்த தயிர் எல்லாமே இதில் வந்துடும். அதையும் ரெடி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் ஒட்டி இந்த தயிரில் நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அடி அடித்து சேர்த்துட்டேங்க. ஜாரில் இருக்கிற தயிர் எல்லாமே சுத்தமாக அதில் வந்துருச்சு. இப்போ மோர் குழம்புக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. எப்போவுமே மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி இந்த துவரம்பருப்பை ஊற விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க, இல்லை அர்ஜென்ட்டாக செய்யணுன்னா சூடான தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ஊறிடும். இந்த துவரம்பருப்பை ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஏற்கனவே தயிர் அடித்த அந்த ஜாரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். இல்லை மாற்றி விட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அது தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாய், நான் 2 பெரிய பச்சை மிளகாயை இது மாதிரி 2 வெட்டி வச்சுருக்கேங்க. 2 கீறிட்டு வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஈஸியாக அரைப்படும், அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி லிக்விடாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்க தயிரில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நம்ம கலக்கி இதில் ஊற்றிக்கலாம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் கலந்து விட்டுட்டேங்க. இப்போ நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. தயிர் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுக்கு அளவு கரெக்டாக இருக்குது. நான் இன்னும் தண்ணி சேர்க்கலை. இந்த அளவு திக்னஸ் எனக்கு போதும். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருந்தால் மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மோர் குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். மோர் குழம்பு தாளிக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 காஞ்ச மிளகாயை நான் 4ஆக பிச்சு வச்சுருக்கேன். பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்ததுனால நான் 1 மிளகாய் எடுத்திருக்கேன். சின்னதாக எடுத்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு ரொம்பவே முக்கியமானது பெருங்காயத்தூளுங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். நான் மோர் குழம்புக்கு வெங்காயம் சேர்த்து செய்கிறேங்க. சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், முழுசாக எடுத்திருக்கேன். ஒரு 12 சின்ன வெங்காயம் நான் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சிங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிரை இதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் தயிர் ஒட்டிகிட்டு இருந்தனால அதில் நான் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு நீங்கள் பார்த்துட்டு திரும்ப கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம். இது 2ஐயும் நான் அதில் சேர்த்து விட்டுறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு கொதிக்கணும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுடலாம். நான் 3 நிமிஷம் மூடி போட்டு விட்டேங்க. பாருங்கள், குழம்பு அப்படியே கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இடையில ஒரு நேரம் நீங்கள் திறந்துட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இது வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து செய்யணும்னு இல்லைங்க. இந்த குழம்புக்கு நீங்கள் வெண்டைக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு கூட இந்த மோர் குழம்பை செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெறும் வெங்காயம் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தான் கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாருங்கள், குழம்பு இப்போ நல்லாவே கொதிச்சுட்டு பொங்கி வருது. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம கொதிக்க விடுறோம். அவ்வளவுதாங்க, மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இந்த மோர் குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம தயிர் சாதம் வந்து கட்டி கொடுத்தா குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி குழம்பாக செஞ்சு நம்ம சாதம் கட்டி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம சீரகம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க. ஒரு பிடி சாதம் சாப்பிட்றவங்க கூட 2 பிடி சாதம் சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மோர் குழம்பு அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான வித்தியாசமான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.